நாம் உண்ணும் உணவில் இரண்டர கலந்திருப்பது உப்பு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்பார்கள். அந்த வகையில் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவிலான உப்பு உற்பத்தி நடைபெறக்கூடிய இடம் நாகை மாவட்டம் வேதாரண்யம். ஆனால் 9000 ஏக்கர் பரப்பளவிலான இந்த உப்பு முற்றிலுமாக மழை நீரில் கரைந்து நன்னீர் ஒரு உப்பு நீராக கரிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்னென்ன பாதிப்புகள் என்பது குறித்து விரிவாக விவரிக்கிறார் நாகை மாவட்ட செய்தியாளர் பாலா. பாலா, இந்த விவரம் என்ன, அதை பதிவு செய்யலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நாகையில் பிரதான சாகுபடியாக உள்ள விவசாய மீன்பிடிக்கு அடுத்தபடியாக இந்த உப்பு உற்பத்தி என்பது பிரதானமாக உள்ளது. குறிப்பாக வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, அதாவது அகஸ்தியன்பள்ளி, கடினல் வயல், கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 9000 ஏக்கர் அளவிலான பரப்பளவில் உப்பு உற்பத்தி என்பது செய்யப்பட்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதியானது தற்பொழுது அகஸ்தியன்பள்ளி. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டரிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் வரையில் பிரதானமாக அந்த உப்பு உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த உப்பள பாத்திகளில் தான் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த காட்சிகளில் பார்த்தாலே தெரியும், கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு காட்சி தான். அதாவது எங்கு பார்த்தாலும் அந்த உப்பள பாத்திகள் முழுவதுமாக அந்த மழைநீரானது சூழ்ந்து உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய இடமா அல்லது இது கடல் பரப்பா என்று தெரியாத அளவிற்கு ஒரு சூழல் தான் தற்பொழுது நிலவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே இங்கு உப்பு உற்பத்தி செய்யும் பணி முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட சூழல்ல தற்பொழுது கனமழை காரணமாக இங்கு ஏற்கனவே சேகரம் செய்யப்பட்டுள்ள அந்த உப்பினை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலை நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த உப்பு உற்பத்தி பணியானது, அதாவது உப்பு ஏற்றுமதி செய்யும் பணியானது நிறுத்தப்பட்டுள்ள சூழலில் இங்கு உள்ள அந்த உப்பு மேற்கொண்டு கனமழை பெய்தால் நிச்சயமாக பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்பதுதான் இங்குள்ள உப்பள தொழிலாளர்களின் வேதனையாக இருக்கிறது. அது தவிர இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு அந்த உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்கு, அதாவது கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பக்கத்து மாநிலங்களுக்கும் இது அந்த உப்பு ஏற்றுமதி செய்யப்படும் சூழலில் தற்பொழுது இந்த மழை காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கனமழை தொடரும் பட்சத்தில் அந்த உப்பள பாத்திகள் மழை நீரால் அடித்து செல்லப்பட்டு மீண்டும் அதன் கரைகளை அமைக்க நேரிடும் எனவும் உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேற்கொண்டு அதாவது வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழைநீர் வடிகாலாக இந்த கோடியக்கரை பகுதி இருப்பதனால் அங்கு பெய்யும் மழைநீர் இதன் வழியாக தான் வழியாக வேண்டும். அப்படி ஒரு சூழல்ல இங்குள்ள அந்த கால்வாய்கள் மற்றும் அந்த மழைநீர் வடிகால் முழுவதுமாக நிரம்பி வழியும் சூழலில் தற்பொழுது கரை உரைப்பு ஏற்பட்டு அந்த வெள்ள நீர் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதாவது தெற்கிலிருந்து வடக்கு, அதாவது வடக்கிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை தெற்கு நோக்கி தற்பொழுது கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த கோடியக்கரை, கோடியக்காறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதே நிலை தான் தொடர்ச்சியாக நீடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு கனமழை தொடர்ந்து நீடிப்பதனால் இங்கு செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் மிதமான வேகத்தில் சென்று வருவதோடு பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. இங்கு இந்த உப்பளத்தை மட்டுமே நம்பி கிட்டத்தட்ட 15000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும், அதாவது உப்பு உற்பத்தி செய்வது துவங்கி உப்பு ஏற்றுமதி செய்வது வரை உள்ள கிட்டத்தட்ட 15000 தொழிலாளர்கள் இந்த உப்பு உற்பத்தியை நம்பியே இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பணி என்பதும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இங்குள்ள மக்களும் இந்த கனமழை மற்றும் இந்த புயல் எச்சரிக்கை காரணமாக ஒரு அச்சத்தோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் மக்களுக்கு தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களும் முன்னேற்பாடு பணிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது என்றே தான் கூற வேண்டும். இருந்த போதிலும் தற்போது உள்ள சூழலில் மக்களுடைய இந்த இயல்பு வாழ்க்கை என்பது வெகுவாக முடங்கியுள்ளது. மழை காரணமாக பெரும்பாலான தொழில்கள் முடங்கியுள்ளது. குறிப்பாக அன்றாடம் சுயதொழில் செய்யக்கூடிய பெரும்பாலான வணிக நிறுவனங்கள், அதாவது வணிக நிறுவனங்களை காட்டிலும் தினசரி கடை நடத்துவோர், தள்ளுவண்டி கடை, அதே போல அந்த கடற்கரை ஓரம் கடை வைத்திருப்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் வெகுவாக முடங்கியுள்ளது. அவர்கள் கடையை அடைத்துவிட்டு வீட்டிலேயே முடங்கியுள்ளார்கள். மேற்படி கஜா புயலின் போது நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி கடுமையான பாதிப்பை சந்தித்த சூழலில் தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மேலும் தற்பொழுது அந்த பெங்கல் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் இது இந்த பகுதி மக்களிடையே ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் அது குறித்த முன்னேற்பாடுகள் மற்றும் அந்த புயலோட வேகம் உள்ளிட்ட அனைத்து தகவலும் உடனுக்குடன் தெளிவாக அப்டேட் செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். மேற்கொண்டு மக்களுக்கு ஏதேனும் பாதுகாப்பு உதவிகள் தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம். அது மாதிரி பேரிடர் மீட்பு குழு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது என்பதுதான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக உள்ளது. மேற்கொண்டு
இந்த வேதாரண்யம் பகுதியில் சுற்றுலா பயணிகள், அதாவது கோடியக்கரை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அவங்களாம் யாருமே இப்போ வரல. என்ன காரணம்னா, அந்த மழையோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் அதோட தீவிரம் காரணமாகவும் தான். இப்போ இந்த பெங்கல் புயல் அப்படின்னா அது வந்து நாகையிலிருந்து இப்போ 350 கிலோமீட்டர் தூரத்திலையும் ஏற்கனவே 13 கிலோமீட்டர் தூரத்தில் பயணித்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை தான் தற்பொழுது நீடிச்சிட்டு இருக்கு என்றே சொல்லலாம். அது தவிர தற்பொழுது இது மாலை புயலாக மாறும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்டுள்ள சூழலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது விட்டு கனமழை பெய்து வருகிறது. சராசரியாக ஒரு 30 முதல் 45 நிமிடம் வரை அந்த கனமழையானது கொட்டி தீர்த்து அதன் பின்பு சற்று லேசான சாரல் மழை பெய்து மீண்டும் கனமழையாக அது உருவெடுக்க துவங்கியுள்ளது. அது தவிர அந்த மழை மற்றும் அந்த கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலால் இங்கு கடுமையான குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அது தவிர காற்றின் வேகமும் சற்று அதிகமாக இருப்பதால் தரைக்காற்று வேகம் தற்பொழுது அதிகமாக இருக்கிறது. மேற்கொண்டு இந்த புயல் காரணமாக காற்றின் வேகம் குறைவாக இருக்கும் என்று சொன்னாலும் இந்த இப்போ உள்ள இயற்கை சூழல் காரணமாக இந்த மழையோட தாக்கம் மற்றும் காற்றோட வேகம் என்பது வழக்கத்தை விட மாறாக தான் இருக்குது. இது மக்கள் மத்தியில் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேற்கொண்டு தொடர்ச்சியாக மழை தொடர்ந்து பெய்து வருவதனால் பல்வேறு வித பாதிப்புகள், அதாவது பாதிப்போட துவக்கம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உப்பளமாக இருக்கட்டும், அதே போல் விவசாய பணிகளாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பாதிக்க துவங்கியிருக்கு. இந்த பாதிப்பை வந்து மக்கள் எப்படி நம்ம மீண்டு எழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த பகுதி மக்களிடையும் விவசாயிகளிடையும் எழுந்துள்ளது. இருப்பினும் இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோணத்திலையும் பல்வேறு வகையான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஆய்வுக் கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும், மீன்பிடி தொழில் கிட்டத்தட்ட 8 நாட்களாக இன்றோடு முடங்கி இருக்கிறது. அதேபோல விவசாயம் மற்றும் உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு தேங்கியிருக்கும் மழைநீரை வடிவமைப்பது தான் இவங்களுடைய பிரதான கோரிக்கை. அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். துரிதமாக இந்த மழைநீர் இங்கு தேங்கியிருக்கும், அதாவது விளைநிலமாக இருக்கட்டும், உப்பளமாக இருக்கட்டும், அதில் தேங்கியிருக்க மழைநீரை வந்து வடிவமைக்கிறது தான் இப்போதைக்கு உள்ள இவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மேற்கொண்டு மழை தீவிரமடையும் பட்சத்தில் பாதிப்பு என்பது மக்களால் எந்த அளவுக்கு ஒரு அச்சமாக இருக்கிறார்களோ இருந்தாலும் பாதிப்பு இருக்கக்கூடாது, இந்த மழை இதோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சிக்காக சென்னை ஒதிப்பள்ளிவாதர் பாண்டியன் உடன் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் மற்றும் நாகை செய்தியாளர் பாலமுத்துமணி.